ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் ஃபைட் சீனோட சேர்த்து நிறைய காமெடி சீன்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காமெடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 5. ஸ்வாட் கார்டு கப்புக்கான காம்படிஷன் நடக்க போது. ப்ரிலிமினரிஸ்க்கான யார் கூட ஃபைட் பண்ண போறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்றாங்க. லில்லியாவும் நம்ம ஹீரோவும் ஒரே பிளாக்ல இருக்காங்க. பிளாக்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். நிறைய ஸ்வாட்ஸ்மேன் ஃபைட் பண்ண வருவாங்க. தனியா ஃபைட் பண்ண வச்சு ஸ்ட்ராங்கானவங்க தான் மெயின் இவெண்ட் போவாங்கன்னு சொல்லுவாங்க. பிளாக் இந்த வருஷம் தான் ஃபைனல்ஸ் போக முடியாது அப்படின்னு லில்லியா வருத்தப்படுறேன். ரைனர் நம்ம ஹீரோ விட்டு டிஃப்ரெண்டான பிளாக்ல இருக்கா. அப்ப ப்ரிலிமினரிஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ரைனர் ஹாப்பி ஆகுறா. உங்க அப்பா சந்தோஷப்படுவாரே நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அப்பா அப்படின்னு வைக்கப்பட்டுட்டு இல்லையே நான் எங்க அப்பாட்ட இருந்தா பாராட்டு எதிர்பார்க்கலன்னு சமாளிக்கிறா. ஹாரலையும் ஆப்போனட்டா வராத வரைக்கும் வின் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் லில்லியா. ஒருவேளை ஏதாச்சும் மோசமா நடந்தா ஹாரல் வந்து என்ன காப்பாத்துவா அப்படின்னு லில்லியா சொல்றா. இன்னைக்கு டஞ்சன் போறீங்கல்ல பாத்துப்போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்றாரு. கவலைப்படாதீங்கப்பா எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு லில்லியா சொல்றா. புரியுது இத்தனை நாள் குடிச்சிட்டு இப்ப மாறிட்டேன்னு பாக்குற. அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நான் திருந்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ டேரக்டா ப்ரிலிமினரிஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போயிருக்காங்க. ஊர்ல நிறைய பேர் இந்த காம்படிஷன்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என் கிட்ட தான் தோப்பான்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடியே வேற ஆள்கிட்ட தோத்துட்டியே நம்ம ஹீரோ வந்து கலாய்க்கிறான். லில்லியா சோகமாக்குவோம். உன் கூட ஃபைட் பண்ண நான் ஆர்வமா இருந்தேன் தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி எப்படியோ அடுத்ததான் ஃபைனல்ஸ் வரப்போகுது. ஸோ கேர்ஃபுல்லாருன்னு சொல்லுவோம். நான் தான் எல்லா ஸ்கில்லையும் டஞ்சன்ஸ்லேயே பார்த்துட்டேனே. மேலே அவள் என்ன ஸ்கில்லை காமிக்க போறா நம்ம ஹீரோ யோசிச்சா. அவள் மேஜிக் யூஸ் பண்ணுவா. அவள் ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி லில்லியா எச்சரிக்கையா கொடுக்குறா. பட் ஸ்வாட் தெரிஞ்சவங்க தானே கலந்துக்கிடணும்னு கேட்டா. எல்டர்ல இருக்கிற யாருனாலும் கலந்துக்கலாம்னு லில்லியா சொல்றா. அதுவும் கரெக்ட் தான். கிளாஸ்ல என்னையும் தான் சேர்த்திருக்காங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் நியாயமே இல்லைன்னு சொல்லி தோத்ததுக்கு அப்புறம் புலம்பாத சரியான வா சொல்லவும். சரி ஓகே திறமையானவங்க வின் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தூரத்துல இருந்து மேஜிக் வச்சு ஃபயர் பாலை வச்சு அவள் அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவா அதை டாஷ் பண்றான். போய் அட்டாக் பண்ணா ஸ்வாடை வச்சு தடுத்துட்டு இன்னொரு கையில ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்றான். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் இது கன்வீனியன்ட்டா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்வாடு மேஜிக் ரெண்டுத்தையும் நீ மாஸ்டர் பண்ணல. ஏதாச்சும் ஒன்னையாச்சும் நீ மாஸ்டர் பண்ணிருக்கணும். மிஞ்சி போனா நீ ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸுக்கு ஈக்குவலா இருப்பா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ளேம் ஸ்வாடுன்னு சொல்லி அவ யூஸ் பண்றா. இந்த தடவை அவளோட அட்டாக்ஸ் எல்லாமே வளைஞ்சு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. என்ன ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அப்படின்னு ஹோஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஃபுல்லா மாஸ்டர் பண்ணியிருந்தா இது ஒரு அல்டிமேட் ஸ்கில் தான். ஆனா நீ தான் எதையும் மாஸ்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நின்ன இடத்துல இருந்தே அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான். பென் பிளேட் ஸ்லைஸை யூஸ் பண்ணி அவ நெருப்பு அணைச்சிட்டு டக்குன்னு பின்னாடி போய் அவளை அட்டாக் பண்றான். நினைச்சது கரெக்ட் தான். சிட்டி ஆஃப் ஸ்வாட்ஸ்ல தான் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் என்னால பார்க்க முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். மேபி நான் மேஜிக்கை கத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்பா மெயின் இவென்ட் ஸ்டார்ட் ஆக போது. ஆரலும் அங்க இருக்கிறான். ஒரு கில் மாஸ்டரா நீங்க தானே வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி லில்லியா கூப்பிட்டா. வரலன்னு அவர் சொல்றாரு. கில் மாஸ்டருக்குன்னு தனி பொசிஷன் இருக்கு. யாருக்கும் அங்க வருவான்னு பயப்படுவீங்களான்னு கேட்கவும் அப்பெல்லாம் இல்லன்னு அவர் எந்திரிச்சிட்டு நான் நேத்துக்கு தான் திரும்ப ஸ்வாட கையில எடுத்தேன். திரும்ப நான் கலந்துக்கிட்டா ஸ்வாடு கார்டு கப்ப எனக்கு கிடைக்காது. அவ்வளோ வீக் ஆயிட்டான்னு அவர் சொல்ல. அவருக்கு பிரிலிமினரிஸ் தாண்டவே கஷ்டமா இருக்கு. அதை விட நீங்க ஸ்ட்ராங் தான் குத்தி கட்டுறீங்களா அப்படின்னு வா சொல்லிட்டு அவங்க அப்பாவை இழுத்துட்டு போறேன். வேணா கோப்பில் என்னால சீக்கிரட்டா வந்து பாத்திருப்பீங்க தானே லில்லியா கேட்கறா. ஏன்னா இவர் நல்லா இருந்த டயத்துல ரைனருக்கு அவர் தான் கத்து கொடுத்துருந்துருப்பாரு. விட நீ இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லுவோம். அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. கிட்டத்தட்ட அவங்க ஸ்டூடெண்ட் மாதிரி அவ பார்ட்டிசிபேட்டை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்களா லில்லியா சொல்றா. நீ உங்க அம்மா மாதிரியே இருக்கன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். கலாய்க்கிறீங்களா பாராட்டுறீங்களா லில்லியா கேட்கறா. இங்க ரைனர் கொஞ்சம் ரொம்பவே நர்வஸா இருக்கா. நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். மூஞ்சி முன்னாடி இப்படி வராதடான்னு வா சொல்லுவோம். பதட்டமா ஒன்னு பார்த்தது இல்லையேன்னு கேட்டா. எலிமினரிஸ் ஆச்சு ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணுது. மெயின் இவெண்ட்ல யார் கூட ஃபைட் பண்ண போறோன்னே தெரியாதுன்னு தான் அவன் நர்வஸா இருக்கா. இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் காம்படிட்டர்னு சொல்லி லாஸ்ட் இயர் சாம்பியன் ஸ்வாட் எம்பரர் கியார்ட் அண்ட் கிளாஸ்லெஸ் ஆர்எல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாரு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறா. அவன் நம்ம ஹீரோக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புறா. பிளாக் பிளேடோட கில் மாஸ்டர் கியாருக்கு பார்த்தா டீமன் மாதிரி மாறி இருக்கு. ஹீரோவை பார்த்த உடனே தப்பா இருக்குன்னு சென்ஸ் பண்றான். கியாருக்கு ஒரு மான்ஸ்டர் தான். பட் இப்ப என்ன பார்க்கவே மான்ஸ்டர் மாதிரி தெரியுதான் லில்லியா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆர்எல் ஜாக்கிரதா அவன் கையில இருக்கிற ஸ்வாட் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லி ராடு சொல்றான். அந்த ஸ்வாடுக்குள்ள ஒரு டீமன் சீல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு ராடு சொல்லுவோம். இந்த செஞ்சுரியிலேயே என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு அந்த டீமன் கேக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வாடுக்காக தான் அதை சீல் பண்ணி வச்சிருந்தாரு. அது கேசல்குள்ள இருந்தது. இவன் கைக்கு எப்படி வந்ததுன்னு ராடு பார்க்கவும் ஆப்வியஸ்லி அந்த சீல் வீக் ஆயிடுச்சு. என்ன எவனாச்சும் ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போவான்னு நானும் காத்துட்டு இருந்தேன். அப்பதான் பேராசை பிடிச்ச இவன் என் கையில கிடைச்சான். அவன் என்ன அந்த சீல்ல இருந்து ஃப்ரீ பண்ணிட்டான். என்னோட பேரு ட்ரிகால்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ட்ரைனர் பார்க்கும்போது உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. ஹிஸ்டரி கிளாஸ் படிச்ச எல்லாருக்கும் தெரியும் இவன் ஒரு லெஜண்டுப்பான்னு சொல்லவும். இது அந்த டேஞ்சரஸ் லெஜண்டரி டீமனா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அவன் பேரை கேட்கவுமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்துட்டு மொத்தமா ஒரு பேரியரை போடுது. ஸோ அந்த ஸ்டேடியம்குள்ள இருந்து யாராலையும் இப்ப வெளியவே போக முடியல. மக்கள்லாம் அதை பத்தி இன்னும் பயப்பட
ஆரம்பிக்காங்க. அப்படிதான் பயப்படுங்கன்னு அந்த டீமனை தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேரை கொல்லும் போது நிறைய கதறல் சவுண்ட் கேட்கணும்னு அந்த டீமன் பார்த்தா உனக்கு என்ன பயத்துல பைத்தியம் ஆயிட்டா அசையாம அப்படியே நிக்கான்னு கேட்கவும் உன்னை இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட் கார்டு தோக்கடிச்சிருக்காருன்னா அப்ப என்னாலேயே தோக்கடிக்க முடியும் நம்ம ஹீரோ சொன்னா இந்த பாடியோட மெமரியை நான் ரீட் பண்ணதுல இந்த வேர்ல்டுல தான் இப்போதைக்கு ஸ்வாட் கார்டு இல்லையே. சோ என்ன டிஃபீட் பண்ண யாரும் இல்லைன்னு அந்த டீமன் சொன்னா நீ ரெண்டு விஷயம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ஒன்னு ஸ்வாட் கார்டுன்னு உயிரோட தான் இருக்காங்க. ரெண்டாவது நான் ஸ்வாட் கார்டுல தான் ஆனாலும் உன்னை பீட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு டக்குன்னு போய் அட்டாக் பண்றான். டிவைன் ஸ்டெப்ஸா நீ எப்படி அதை யூஸ் பண்றன்னு அந்த டீமன் பாக்குது. மறந்துடாத நான் பொசஸ் பண்ண இந்த ஆளோ ஸ்வாட் எம்பரர் தான் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். கட்ஸ் ஸ்கில் இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு பெருசா அடியே படல. ட்ரைனர் கூட ட்ரைனிங் எடுத்தது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வாட் கார்டோட அல்டிமேட் மூவ் ஆன இன்ஃபினிட் பிரேக் அப்படிங்கறத நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல என்ன சீல் பண்ண அந்த ஸ்வாட் கார்டோட ஸ்கில் தான் இது அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். அப்படின்னு அந்த பொடி பையன் ஸ்வாட் கார்டான் டீமன் பார்க்கவோ இல்ல நான் ஒரு கிளாஸ்லெஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா அவன் செத்துட்டானா டிவைன் ப்ரொடெக்ஷன் இவங்கிட்ட இருந்து போயிடுச்சு. ஆப்வியஸ்லி இவனால ஃபைட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டீமன் லாடியா டிஃபீட் பண்ணிட்டான்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இப்போதைக்கு வர வழி இல்ல நான் இங்கிருந்து ஓடி போயிடணும். இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பாடியை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி எந்த ஆளுங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சர்ச் பண்ணும்போது ராட் தான் அந்த டீமன் செலக்ட் பண்ணுது. டோர்னமெண்ட் இப்ப கேன்சல் பண்ணிடுவாங்கலாம் ட்ரைனர் சொல்றான். ஸ்வாடுக்குள்ள தான் டீமன் இருக்குங்கிறதுனால அந்த ஸ்வாட் வந்துட்டு ராட நோக்கி போகுது. ராடு லில்லியாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றான். சோ லில்லியாக்கு எதுவும் ஆகல. அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா எந்திரி அப்படின்னு சொல்லி லில்லியாவை அவன் ஹாஸ்டேஜா பிடிச்சு வைக்கிறான். ஸ்வாட் தான் அதோட மெயின் பாடினா அந்த ஸ்வாட் நான் டெஸ்ட்ராய் பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. நான் ஒன்னு திரும்பவும் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ இந்த ஃபியூச்சர் வைஃபை கொண்டுருவேன்னு சொல்லவும் என்ன வளருதா அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையா நம்ம ஹீரோ சொன்னா நான் இவரோட மெமரிஸை ரீட் பண்ணிட்டேன். இவ அவனுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் தெரியும். நீ இவளை கல்யாணம் பண்ண போறதா அந்த பொண்ணு சொல்லியிருக்கான்னு சொல்லவும் லில்லியா போய் சொல்லியிருக்கான்னு தெரியுது. ரைட் உங்க ரெண்டு பத்தியும் சேர்த்து கொள்றான்னு நம்ம ஹீரோ போறான். பொண்ணு மேல அக்கறை இல்லையான்னு டீமன் கேட்டா ஸ்டேஜா பிடிச்சா அவங்களுக்கு வேலையோ இருக்கணும்டா நம்ம ஹீரோ சொல்றான். பொண்ணு என்ன நடக்குது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த டீமன் கேட்கவும் மன்னிச்சிருங்க எங்க அப்பா கிட்ட நான் போய் தான் சொல்லி வச்சிருந்தேன் அவ ஆள ஆரம்பிக்கவும் அந்த டீமன் கடுப்பாவது என்ன கொன்றாதீங்கன்னு அவ அழுதுட்டு இருக்கா. இவன் அந்த டீமன் நினைச்சாலும் லில்லியாவை அதால கொல்ல முடியாதுன்னு சொன்னா அதையும் பார்த்துலாம் அந்த டீமன் கட் பண்ண ட்ரை பண்ணா அது கையை அசைய மாட்டேங்குது. ராடு தான் பாடியை கண்ட்ரோல்ல எடுக்கிறான். கியாருக்கு மாதிரி பேராசை பிடிச்சு நீ இவர் மைண்டை பொசஸ் பண்ணல. அது போக ராடு டீமனா ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. அதான் நான் தைரியமா சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பழைய பேரும் புகழும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசை இல்லையான்னு அந்த டீமன் கேட்கவும் 2 நாளைக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஒரு நாளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடியுங்கிறத நான் என் கண்ணால பார்த்துட்டேன். நானே எஃபோர்ட் போட்டு ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராட் அந்த ஸ்வாட தூக்கி நம்ம ஹீரோ பக்கமா போடவும் தோல் தோலா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நம்ம ஹீரோ அதை வெட்டிட்டான். இப்போ பேரியரும் ரிலீஸ் ஆயிருது. இந்த தடவை உண்மையிலேயே அவன் செத்துட்டான் நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துலயே அந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ மேஜிக் கத்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பாடி யூஸ் பண்றதுலேயே நம்ம ஹீரோ இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டா மாறிட்டான். டீமன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணதுனால தான் அந்த டீமன் ரொம்ப வீக்கா தெரிஞ்சிருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.